இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் இறைவனின் வார்த்தை உயிர் உள்ளதென்றும் தாழ்ச்சியோடு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. முதலாவது, இறை வார்த்தையை தினமும் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தையின் வாயிலாக நம்மிடம் பேசுகிறார். எத்தனையோ மனிதர்கள் இறை வார்த்தையை கேட்டேன் அல்லது வாசித்தேன், எனக்கு தைரியம் கிடைத்தது, இறை வார்த்தையை வாசித்தேன், எங்கள் குடும்பத்தில் பல நல்ல நிகழ்வுகள் நடந்தது என்று கூறியிருக்கின்றார்கள். காரணம், இறை வார்த்தை என்பது இறைவனின் வார்த்தை. அந்த வார்த்தை நல்லது மட்டுமே செய்யும், நமக்கு எந்த கெடுதலும் செய்யாது. மனிதன் முதல் பாவத்தை செய்தபோது நான் உங்களை மீட்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கின்றார். அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே இயேசுவை நமக்கு கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். நான் விண்ணகத்திற்கு சென்ற பின்பு தூய ஆவியை உங்களிடையே அனுப்புகிறேன் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னது போன்றே பெந்தைக்கோஸ்தே நாளன்று தூய ஆவியானவரை சீடர்கள் மீதும் அங்கிருந்த அனைத்து மக்கள் மீதும் அனுப்புகின்றார். அந்த தூய ஆவியானவர் இன்றும் நமது மத்தியிலே நிழலாடி கொண்டிருக்கின்றார், நமது வாழ்வின் அங்கமாக இருக்கின்றார். அதன் பின்பு நான் என்றும் உங்களோடு இருப்பேன் என்றார் ஆண்டவர். அதை போன்று நற்கருணையில் ஒவ்வொரு நாளும் நம்மிடையே நம்மளுடைய ஆலயங்களிலே நற்கருணை பிழையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விற்றிருக்கின்றார். ஆக இயேசு எங்கும் போய்விடவில்லை, மாறாக நமது மத்தியிலே இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார், நம்மை அரவணைத்து சென்று கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இயேசு கொடுத்த வாக்குறுதிகள் வீணாக்கப்படவில்லை, அவைகள் அப்படியே நிறைவேறுகின்றன என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் கொடுக்கின்ற செய்தி. இனி நற்செய்தியிலே இயேசு நாம் எவ்வாறு ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஜெபத்தை 7 பாகங்களாக பிரிக்கலாம். முதலாவது, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. இந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கும் போது நம்முடைய நினைவிற்கொள்ள வேண்டியது, இறைவன் நமக்கு தந்தையாக இருக்கின்றார், நாம் அவரது பிள்ளைகள். அதை போன்று விண்ணகம் என்று சொல்லும்போது கண்களை உயர்த்தி பார்க்க வேண்டும், அவர் முன்பு தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் இயேசு விண்ணிற்கு எழுந்தருளினார் என்று சொல்லும்போது அவர் மேலே எழுந்து சென்றார். ஆக இறைவன் எனக்கு மேலே இருக்கிறார், அவர் உயர்ந்தவர் என்ற எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக கூறுகிறோம், அவர் தூயவர் என போற்றப்படுக. இறைவனை வாழ்த்துவதும் போற்றுவதும் புகழ்வதும் இன்றியமையாதது. இறைவன் தூயவர் என்று நமது நாவால், உடலால், உள்ளத்தால், ஆன்மாவால் நாம் அறிக்கையிட வேண்டும். இரண்டாவது, உமது ஆட்சி வருக. இறைவன் ஆட்சி என்பது மண்ணுலக ஆட்சி அல்ல, விண்ணுலக ஆட்சி. அதே நேரம் இந்த உலகிலும் நாம் இறைவன் ஆட்சியை உணரலாம், ஆனால் அதை பார்க்க முடியாது. இறைவன் என் உள்ளத்தை சூழும் போது எனக்குள் அமைதி, மகிழ்ச்சி, இன்பம் இவைகள் நிறைந்திருக்கும். அதே நேரம் இயேசு செய்த பணியினை எந்த எதிர்பார்ப்புமின்றி அன்னை தெரசாவை போன்று நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இங்கே தன்னை பற்றி யோசிப்பதில்லை, மாறாக பிறர் நலனில் அக்கறை கொள்வது. மூன்றாவது, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. ஆண்டவர் இயேசு 3 சீடர்களை, அதாவது பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் மலையிலே அழைத்து சென்று அங்கே அவர்கள் முன்பாக உருமாறுகிறார். இயேசுவினுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. இந்த முகம் தூய்மை மற்றும் அன்பின் அடையாளம். அந்த அன்பை விண்ணுலகில் உள்ளவர்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே அன்பை மண்ணுலகில் நாங்கள் உணரச் செய்தருளும் என்று கேட்பது. அதை போன்று அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தந்தையாக இருக்கின்றார். ஆகவே தான் ஆபிரகாம் மற்றும் மோசேக்கு கொடுத்த உடன்படிக்கையை அவர் தந்தை என்றும் நாம் பிள்ளைகள் என்றும் குறிப்பிடுகிறார். ஆக அவர் திருவுளம் என்பது நாம் எப்போதும் அவர் முகத்தை தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய அன்பிலே நாம் குளிர் காய்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். நான்காவது, இன்று தேவையான உணவை எனக்கு தாரும். இறைவன் அன்றன்றைய தேவைகளுக்காக மட்டுமே ஜெபிக்க கேட்கிறார். காரணம் என்ன? தேவையற்ற ஆசைகளில் மனிதன் மூழ்கிவிடக்கூடாது என்பதற்காக. காரணம், இன்று பலர் செல்வம் பெருகியவுடன் கடவுளை விட்டு விலகிச் செல்கிறார்கள். இருந்தும் மனிதன் ஆசை தீர்வதாக தெரியவில்லை. அதை போன்று ஆன்மீக உணவு என்று எடுத்துக்கொண்டால் இன்றைய இறை வார்த்தை, அதை தியானிப்பதே, அதை வாழ்வாக்குவதே எனக்கு போதுமானது என்ற ஒரு எண்ணம். ஐந்தாவது, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அப்படியென்றால் நான் பிறரை மன்னித்தால் மட்டுமே ஆண்டவரின் மன்னிப்பை பெற முடியும். நாம் ஆண்டவரிடம் என்ன வேண்டுகிறோம்? ஆண்டவரே, நான் மன்னித்துள்ளது போல என்னை மன்னியும்.
இங்கே ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பது, உன் இதயம் எந்த தடங்களும் இல்லாமல் தூய்மை உள்ளதாக, ஆனந்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் உனக்கு யார் என்ன துரோகம் செய்திருந்தாலும், என்ன காயங்களை ஏற்படுத்தியிருந்தாலும் மன்னியுங்கள். இயேசு கூறுகிறார், நான் பட்ட காயங்களை விடவா மகளே, மகனே, உன் காயங்கள் பெரியது. உன் மீட்புக்காக நான் துன்புற்றேன். உன் மனம் நலமடைய, குணம் பெற உன் சுயநலத்தை விட்டு இறங்க மாட்டாயா என்று கேட்கிறார். ஆகவேத்தான் மன்னிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறார் இயேசு. 6வது, எங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். சோதனைகளை கடவுள் கொடுப்பதில்லை. காரணம், இயேசு கூறுகிறார், மனிதனை வெளியிலிருந்து வருபவை எதுவும் தீட்டுப்படுத்தாது, ஆனால் உள்ளிருந்து புறப்படுபவை தான் தீட்டுப்படுத்தும். என் பார்வையில் ஏற்படும் ஆசைகள், அதனால் வரும் பொறாமைகள், இதுபோன்ற செயல்கள் என்னை சோதனைக்கு உட்படுத்துகிறது. ஆகவே ஆண்டவரே, நான் சோதனைக்கு சிக்காதபடி என்னை காத்தருளும் என்று வேண்டலாம். 7வது, ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமக்கே உரியது. நான் இந்த உலகில் நல்ல காரியம் செய்கிறேன் என்றால் அது நான் செய்வதல்ல, என் வழியாக இறைவன் செய்கிறார். என் வழியாக வருகின்ற வார்த்தைகள் உங்களை தொடுகிறதென்றால் அது இறைவன் உங்களை தொடுகிறார் என்ற அர்த்தம். காரணம், நான் இறை வார்த்தையை போதிக்கும் முன்பு எனக்குள் சொல்லும் ஜெபம், ஆண்டவரே, இந்த மக்களின் தேவைகளை அறிந்து என் வழியாக அவர்களுக்கு எது தேவையோ அதை அவர்களுக்கு கொடும் என்று நான் ஜெபித்துவிட்டு ஆரம்பிக்கின்றேன். ஆகவே என் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அனைத்தும் நான் என்னிடமுள்ளதல்ல, மாறாக இறைவன் கொடுப்பது. ஆகவே உங்களுடைய புகழ்ச்சியும் மாட்சியும் எப்பொழுதும் ஆண்டவருக்கே உரியது. இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.